கொடையை வச்சுக்கிட்டு சேரில் உட்காந்துருக்கவங்க தான் கொடை குப்புசாமி. அவங்களுக்கு ஏன் நம்ம கொடை குப்புசாமின்னு பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாமா? இதை ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோனா, நாளைக்கு சந்தை. நம்ம தோப்பில் தோட்டக்காரு எல்லா மாம்பழத்தையும் பறித்து வச்சுருப்பாங்க. அந்த மாம்பழமெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். மழை வேற வர மாதிரி இருக்கு, பார்த்து சீக்கிரம் போயிட்டு வாங்க. வாங்க அண்ணாச்சி, உங்கள் மாம்பழத்தோட்டத்துக்கு போக பார்த்தீங்களா? இந்த போட்டு வேற கயிறு அறுந்துருச்சு. சரி, பார்த்து போயிட்டு சீக்கிரம் வாங்க, மழை வர மாதிரி இருக்கு. அவ்வளோ காற்றுலையும் நம்ம அண்ணாச்சி அவங்க மாம்பழத்தோட்டத்தை பார்க்குறதுக்காக வேக வேகமாக அந்த படகுல அவங்க சவாரி செஞ்சாங்க. மாம்பழம் எல்லாம் பறித்து வச்சிட்டியா தம்பி? பரவாயில்ல, மாம்பழமெல்லாம் சூப்பராக அடுக்கி வச்சுருக்க. நாளைக்கு இந்த மாம்பழமெல்லாம் மார்க்கெட்டு போகுது, அதனால தான் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு வந்தேன். சரி, போயிட்டு வரேன்ப்பா. அடக்கடவுளே, மழை என்ன இப்படி பெய்யுது? ஆஹா, என் படகு வேற அடிச்சிட்டு போகுது. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? ஒன்றுமே புரியலையே. சரி, தோட்டக்கார தம்பிக்கிட்ட ஒரு கயிறு போய் வாங்கிட்டு வரலாம். போகலாம் வேகமாக. தோட்டக்கார தம்பி, ரொம்ப நன்றிப்பா. இந்த கயிறு இருந்தால் தான் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியும். அதனால தான் உன்கிட்ட வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நீ பார்த்துரு, நான் எப்படியாச்சும் போயிடுவேன்ப்பா. நம்ம குப்புசாமி அண்ணாச்சி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு ஒரு கயிறை 2 மரத்தில் கட்டி அந்த கொடையை கயிறில் வச்சு அழகா இந்த கரையிலேருந்து அந்த கரையை கடந்தாங்க. குப்புசாமி, உனக்கு சரியான மூளைப்பா. நல்லா தான் செயல்படுற. படகுக்கு பதிலாக கொடையை வச்சு கரையை கடந்துட்டேன். அதனால் இனிமேல் நானும் இந்த ஊர் மக்களும் உன்னை கொடை குப்புசாமின்னு கூப்பிடுவோம்.